சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியிலும் நாங்கள் ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இஸ்ரேல் வான்பரப்பில் அதிகாலை முதல் ஈரானுடைய ஏவுகணைகள் சீறி பாய்ந்துள்ளதாகவும் விடிய விடிய அங்கே தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்களும் கூறியிருக்கின்றன. இந்நிலையில் குவைத் முதல் பெய்ரூட் வரையில் அபாய சங்குகள் அலறுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியம் இப்போது வரலாற்றின் மிக முக்கியமான இரத்த களரியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஈரானின் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் போர் ஒருபுறம், அமெரிக்கா இஸ்ரேலின் அதிரடி தாக்குதல்கள் மறுபுறம் என்று உலக பொருளாதாரம் சரிந்து எரிபொருள் விலை உச்சந்தொட்டு மூன்றாம் உலகப் போர் என்ற அச்சம் பூமியை உலுக்க தொடங்கியுள்ளது. இந்த அடிப்படையில் இன்றைய போர் நிலவரம் எவ்வாறு காணப்படுகின்றது, இரவு முதல் அதிகாலை வரையில் இடம்பெற்ற சம்பவங்கள் என்ன என்பதை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். ஈரானிய மண்ணுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 23வது அலை தாக்குதலை இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இன்று அதிகாலை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த தாக்குதலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய தலைமுறை ஏவுகணை அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் ஊடுருவிய ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலின் தொழில்நுட்ப மற்றும் ராணுவ மையங்களை குறிவைத்திருக்கின்றன. ஃபீர்ஷேவா இஸ்ரேலின் மிக முக்கியமான தொழில்நுட்ப மையமாக கருதப்படுகின்றது. இந்த பகுதியில் உள்ள மேம்பட்ட தொழில்நுட்ப மையங்கள், சைபர் பாதுகாப்பு வசதிகள் மற்றும் ராணுவ ஆதரவு தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. டெல்லவி மற்றும் அல்குட்ஸ் நகரங்களுக்குள் ஆழமாக அமைந்துள்ள உணர்திறன் மிக்க இலக்குகளும் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் ஏவுகணை தளங்களின் உடைக்க முடியாத சங்கிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக பெருமை தெரிவித்துள்ள IRGC, இதில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் ஹொரம் ஷகார், ஹைபர், பத்தா ஆகியவை பயன்படுத்தப்பட்டதாக கூறுகின்றது. திட மற்றும் திரவ எரிபொருட்களை பயன்படுத்துகின்ற இந்த புதிய தலைமுறை ஏவுகணைகள் எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி இலக்குகளை துல்லியமாக தாக்குதிறன் கொண்டவை என்று விவரிக்கப்பட்டுள்ளது. தரைவழி இலக்குகள் மட்டுமின்றி இந்திய பெருங்கடலில் பயணிக்கின்ற அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் விமானந்தாங்கி கப்பல் மற்றும் ஒரு அமெரிக்க நாசகார கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனை உறுதிப்படுத்துவது போல மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேலின் வடக்கு, மத்திய, தெற்கு பகுதிகள் முழுவதும் தற்போது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் எச்சரிக்கைகள், சைரன்கள் ஒலித்து வருகின்றன. ஈரானிலிருந்து இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணைகள் ஏவப்படுவதை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் கண்டறிந்து உறுதிப்படுத்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து நாட்டின் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. ஈரானிய ஏவுகணைகளின் வருகையை அடுத்து தலைநகர் டெல்லவி உள்ளிட்ட மத்திய இஸ்ரேல் பகுதிகளில் அபாய சங்குகள் ஒலிக்க தொடங்கியுள்ளன. பொதுமக்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். தாக்குதல் அபாயத்தை கருத்தில் கொண்டு தெற்கு இஸ்ரேலிய பகுதிகளிலும் தற்போது சைரன்கள் ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன. வடக்கு இஸ்ரேல் எல்லை பகுதிகளில் ராக்கெட் தாக்குதல் எச்சரிக்கைகளுடன் ட்ரோன் ஊடுருவல் குறித்த விசேட எச்சரிக்கைகளும் தொடர்ந்தும் ஒலித்து வருகின்றன. IDF நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதுடன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், ஈரான் நேரடி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதால் இஸ்ரேலிய வான்பரப்பில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் கூறுகின்றன. அடுத்து ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் டேங்கர் கப்பல்களை அமெரிக்க கடற்படை பாதுகாப்புடன் அழைத்து வரும் திட்டத்தை ஈரான் கிண்டலாக வரவேற்றுள்ளதுடன், நாங்கள் அவர்களின் வருகைக்காகத்தான் காத்திருக்கின்றோம் என்று பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நயினி, அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் சமீபத்திய அறிவிப்புகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த அதிரடி கருத்தை வெளியிட்டார். அமெரிக்காவின் இந்த நகர்வை வரவேற்று பேசிய அவர், 1987ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பிரிட்ஜன் சூப்பர் டேங்கர் கப்பல் கன்னிவடியில் சிக்கி தீப்பிடித்த வரலாற்று சம்பவத்தை நினைவுபடுத்தினார். மேலும் ஈரானிய ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அப்போல்ஸ்பெல் சோர்ஷி, நாங்கள் ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடவில்லை, ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் இந்த வழியாக வந்தால் அவை நிச்சயமாக தாக்கப்படும் என்று எச்சரித்தார். தற்போது பாரசீக வளைகுடாவில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் தேங்கி கிடக்கும் நிலையில் அமெரிக்காவால் தனது கடற்படை பலத்தை கொண்டு அவற்றுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்க முடியுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய உளவு அமைப்புகளுடன் ஒத்துழைப்பதாக கூறப்படும் ஈராக்கிய குர்திஸ்தான் பிராந்தியத்திற்கு ஈரான் ஆயுதப்படைகள் மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஈரானிய ஆயுதப்படைகளின் பொது பணியாளர்களின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அஃபெல்ஃபெர்ஸ் கூறுகின்ற போது தொலைக்காட்சி வழியாக ஆற்றிய உரையில், குர்திஸ்தான் பிராந்திய அதிகாரிகள் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலுடன் தொடர்ந்து ஒத்துழைத்தால் நசுக்கப்படுவீர்கள் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். பயங்கரவாத குழுக்கள் ஈரானுக்கு எதிராக செயற்பட குர்திஸ்தான் நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதித்தால் அந்த பிராந்தியத்தின் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளும் தகர்க்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். அமெரிக்க ராணுவ தளங்களை வைத்திருக்கும் நாடுகள் அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், அத்தகைய தளங்கள் பாதுகாப்புக்கு மாறாக பாதுகாப்பின்மையை கொண்டுவரும் என்று குறிப்பிட்டார். ஈரானின் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 மூலம் இதுவரையில் 14 அமெரிக்க ராணுவ நிலைகள் தாக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தாக்கப்பட்ட தளங்கள் இடிபாடுகளாக மாறியுள்ளதாகவும் அவற்றை மீள கட்டியெழுப்ப
குறைந்தது 5 ஆண்டுகள் ஆகும் என்றும் தெரிவித்தார். பாரசீக வளைகுடா பகுதிகளில் உள்ள அமெரிக்க வசதிகளில் கணிசமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் தொடர்ந்தும் வெளியேற்றப்படுவதாகவும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமெரிக்கா தனது முழு பலத்தையும் நிலைநிறுத்தியிருந்தாலும் தற்போது கடுமையான ஆயுத பற்றாக்குறை எதிர்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஏற்கனவே போர்க்களத்தில் அவமானப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் சரணடைவதை தவிர வேறு வழியில்லை என்று சாடினார். அமெரிக்க ராணுவம் தற்போது சோர்வடையும் நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாஷிங்டன் அல்லது டெல்லவிவ் ஆகியவற்றின் தொடர்புடைய கப்பல்களை தவிர பிற வணிக கப்பல்களுக்கு பாதிப்பில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் எதிரி நாடுகளின் கப்பல்கள் நிச்சயமாக தாக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இலக்குகளுக்கு எதிரான தாக்குதல்கள் நாளுக்கு நாள் தீவிரமடையும் என்றும் மேலும் பல ஆச்சரியங்கள் காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை அமெரிக்காவின் அதிநவீன USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானந்தாங்கி கப்பல் ஈரானிய தாக்குதலுக்கு பயந்தே பின்வாங்கியதாக தெரிவித்துள்ள ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் அமெரிக்காவின் பொய்களை நம்பி தங்கள் பாதுகாப்பை பணயம் வைக்க வேண்டாம் என்று அந்த நாட்டின் நட்பு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வியாழக்கிழமை ஓமன் கடல் பகுதியில் வைத்து இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் உள்நாட்டு தயாரிப்பு ட்ரோன்கள் அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை வெற்றிகரமாக குறிவைத்தன. இந்த தாக்குதலை தொடர்ந்து அந்த கப்பல் ஈரானிய பிராந்திய நீர்நிலைகளிலிருந்து அவசரமாக பின்வாங்கியதாக கூறப்படுகின்றது. ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா இந்த கப்பலை முன்னிறுத்தி ஒரு பிம்பத்தை உருவாக்கியது. ஆனால் ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களுடனான முதல் மோதலிலேயே அந்த கப்பல் போர்க்களத்தை விட்டு வெளியேறிவிட்டது. அமெரிக்காவின் பாதுகாப்பு திறனை விமர்சித்துள்ள அவர், நட்பு நாடுகளின் பாதுகாப்பையும் இஷ்டத்தன்மையும் உறுதி செய்ய வேண்டிய ஒரு கப்பலால் சில ட்ரோன் தாக்குதல்களிலிருந்து தன்னையே தற்காத்துக் கொள்ள முடியவில்லை என்று சுட்டிக்காட்டினார். மேலும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுடன் ஊடகங்களும் இந்த உண்மைகளை விசாரிப்பது அவசியம் என்றும், டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவின் பொய்களுடன் உங்கள் நாட்டின் பாதுகாப்பையும் வீரர்களின் உயிரையும் பணயம் வைக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார். இதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள ராணுவ தாக்குதல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறி பொதுமக்களையும் மருத்துவ கட்டமைப்புகளையும் குறிவைப்பதாக ஈரானிய சுகாதார அமைச்சகம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. சுகாதார அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஹொசைன் ஹெர்மென்பூர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளால் ஏற்பட்டுள்ள மிக மோசமான பாதிப்புகள் குறித்து புள்ளிவிவரங்களையும் வெளியிட்டார். வெள்ளிக்கிழமை மாலை நிலவரப்படி உயிரிழந்தவர்களில் 198 பெண்களும் கொல்லப்பட்டவர்கள் 200 பேர் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிய வருகின்றது. இதில் 5 வயதுக்கு உட்பட்ட 6 குழந்தைகள் அடங்குவதாகவும், குறிப்பாக ரோபர்ட் கரைமைச் சேர்ந்த 8 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் மிகவும் கவலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது 2000க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், காயமடைந்தவர்கள் 18 வயதுக்குட்பட்டவர்கள் 552 பேர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தலையில் பலத்த காயம், கடுமையான தீக்காயங்கள் மற்றும் உடல் உறுப்புகள் துண்டிக்கப்படுதல் போன்றவை பொதுவான பாதிப்புகளாகும். தாக்குதல்களில் இதுவரையில் 8 சுகாதார பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 30 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ராணுவ தாக்குதல்களால் ஈரானின் சுகாதார பராமரிப்பு அமைப்பு பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுவரையில் 11 மருத்துவமனைகள், 8 அவசர மருத்துவ தளங்கள் மற்றும் 12 ஆம்புலன்ஸ்கள் சேதமடைந்திருக்கின்றன. சிராஜ் அருகே உள்ள ஜிபா சிகாஸ் அவசர மருத்துவ தளம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழில்நுட்ப வல்லுநர்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதேவேளை மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்துவது கடுமையான மனிதாபிமான கவலைகள் எழுப்புகின்றது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள மிருகத்தனமான போரை நிறுத்த பல நாடுகள் மத்தியஸ்த முயற்சிகளை தொடங்கியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ள ஈரான் ஜனாதிபதி இந்த முயற்சியில் முதலில் ஆக்கிரமிப்பாளர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். சில நாடுகள் மத்தியஸ்த முயற்சிகளை தொடங்கியிருக்கின்றன. அவற்றுக்காக எமது பதில் மிகவும் தெளிவானது. இந்த முயற்சிகள் தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்பை தொடங்கிய உண்மையான ஆக்கிரமிப்பாளர்களான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை நோக்கி அமைய வேண்டும் என்று தெரிவித்தார். பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை ஈரான் விரும்புவதாக குறிப்பிட்ட அவர், நாட்டின் கண்ணியம், இறையாண்மை மற்றும் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் தமக்கு இந்த தயக்கம் இல்லை என்று அறிவித்தார். ஈரானிய மக்களின் மன உறுதியை குறைத்து மதிப்பிட்டு போரை தூண்டியவர்கள் மீது உண்மையான மத்தியஸ்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை குவைத்தில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஈரானிய தரைப்படைகள் பாரிய அளவிலான ஹாமிகேஸ் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரானிய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானிய ராணுவத்தின் அறிக்கை எண் 14 படி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாக இது கருதப்படுகின்றது. ஈரானிய தரைப்படையால் இயக்கப்படுகின்ற பல்வேறு வகையான காமிகேஸ் ட்ரோன்கள் குவைத்திலுள்ள அமெரிக்க படைகளின் தளங்களை குறிவைத்து தாக்கியுள்ளன. இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் இன்னும் சில மணி நேரங்களில் தொடரும் என்றும் ராணுவம் எச்சரித்துள்ளது. குவைத்திலுள்ள அலி அல்-சலாம் விமானப்படை தளம் உள்ளிட்ட முக்கிய ராணுவ மையங்களே இந்த தாக்குதல்களின் பிரதான இலக்காக இருந்திருக்கின்றன. இதற்கு முன்னதாக சுஜாபா துறைமுக பகுதியில் உள்ள தந்திரோபாய நடவடிக்கை மையம் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 6 அமெரிக்க படை வீரர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரக தாக்குதலில்
தமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. சவுதி அரேபியாவிற்கான ஈரானிய தூதர் AF செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய பேட்டியில் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீதான தாக்குதலில் ஈரான் ஈடுபடவில்லை என்பதை உறுதிப்படுத்தினார். மேலும் ஈரானுக்கு எதிராக தனது வான்பரப்பையோ கடல் எல்லையோ அல்லது மண்ணையோ பயன்படுத்த சவுதி அரேபியா அனுமதிக்காது என்று அந்த நாட்டின் நிலைப்பாட்டை ஈரான் பாராட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் சவுதி உளவுத்துறை அமைப்பின் முன்னாள் தலைவரான இளவரசர் துர்கி அல் ஃபைசல் இந்த போர் குறித்து மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். தற்போதைய அமெரிக்க இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான போரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை இயக்குவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆதரவை அவர் வெற்றிகரமாக பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காசா மற்றும் மேற்கு கரையில் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற குற்றச்செயல்களிலிருந்து சர்வதேச சமூகத்தின் கவனத்தை திசை திருப்ப நெதன்யாகு ஈரானுடன் போரை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை அசர்பைஜான் நாட்டின் முக்கியமான உள்கட்டமைப்புகள் மற்றும் ஜூத சமூக இலக்குகளை குறிவைத்து ஈரானிய உளவுத்துறையினால் திட்டமிடப்பட்ட பாரிய பயங்கரவாத சதி திட்டங்களை முறியடித்துள்ளதாக அந்த நாட்டின் அரசு பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது. அசர்பைஜான் ஊடகங்களின் தகவல்களின்படி ஈரானிய உளவுத்துறையான ஷெபா பின்வரும் 4 முக்கிய இடங்களை தகர்க்க திட்டமிட்டதாக கூறப்படுகின்றது. பாக்கு, திபிலிசி, இஸ்ரேலிய தூதரகம், ஜூத சமூக தலைவர், அஸ்கெனாசி ஜெப ஆலயம் என்பன தகர்க்க திட்டமிட்டதாக கூறப்படுகின்றது. உள்ளூர் நபர்களை பயன்படுத்தி ஆயுதங்களை கடத்தல் மற்றும் கண்காணிப்பு பணிகளை ஈரான் முன்னெடுத்ததாக அசர்பைஜான் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்நிலையில் இந்த சதி திட்டங்களுடன் தொடர்புடைய பல நபர்களை அசர்பைஜான் அதிகாரிகள் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அசர்பைஜானின் அக்ஷிவன் பகுதி மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் காயமடைந்ததை தொடர்ந்து ஜனாதிபதி பாதுகாப்பு குழுவை கூட்டினார். ஈரானின் செயலை பயங்கரவாத செயல் என்று கண்டித்த அவர் அசர்பைஜான் மீதான எந்த ஒரு தாக்குதலும் எமது இரும்பு கரத்தை எதிர்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லாவின் கோட்டையாக கருதப்படுகின்ற தகியே மாவட்டத்தில் இஸ்ரேலி விமானப்படை நேற்று மீண்டும் ஒருமுறை பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஆகியவற்றின் முக்கிய கட்டளை மையங்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இவை அண்மையில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.